நீங்கள் கேட்கவிருப்பது பொண்டாட்டி சிறுகதை. எழுதியவர் பெருமாள் முருகன். ஒலி வடிவில் வழங்குபவர் அரவிந்தன். முருகேசு 8 மணிக்குத்தான் கண்விழித்தான். உடனே கை செல்பேசியை தேடியது. காலை 6 மணிக்கு அவள் செய்தி அனுப்பியிருந்தாள். இன்று வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்றும் மதிய உணவுக்கு வாவென்றும் அழைப்பு விடுத்திருந்தாள். அவன் பரபரப்பானான். உண்மையாகவா? வரட்டுமா என்று பதில் கொடுத்தான். சில நிமிடங்கள் பேசியையே பார்த்து கொண்டிருந்தான். பதில் வரவில்லை. அவள் ஏதேனும் வேலையாக இருப்பாள். வீட்டில் அவள் அம்மா, அப்பா, அக்கா, தம்பி ஆகியோர் உண்டு. அவர்கள் எங்கேனும் கிளம்பிக் கொண்டிருக்கக்கூடும். அவர்களை அனுப்பிவிட்டு பிறகு செய்தி அனுப்புவாள் அல்லது பேசுவாள். பேசியை கையில் எடுத்துக்கொண்டே வெளியே போனான். பல் துலக்கியபடி அதை பார்த்து கொண்டிருந்தான். கழிப்பறைக்குள்ளும் உடன் எடுத்து போனான். செய்தி வரும்போது ஒலியும் வரும். என்றாலும் எடுத்து பார்த்தால்தான் திருப்தி வரும். இதுவரை இருவரும் வெளியிடங்களில்தான் சந்தித்திருக்கிறார்கள். இன்று வீட்டுக்கே அழைக்கிறாள். அது வெறும் சாப்பாட்டுக்காக மட்டும் இருக்காது. அவளிடம் எத்தனையோ முறை முயன்று பார்த்திருக்கிறான். Sample complete. Ready to continue?